அவன் மீராவை நோக்கி கேட்டான், நீங்களும் இங்கண்ணா மீரா? ராகவ் சொல்லிய விதம், அதில் ஒரு நினைவின் சுவடு இருந்தது. அந்த ஒரு வார்த்தையில் இருவருக்கும் பழக்கம் இருப்பது வெளிப்படையாக தெரிந்தது. அஜய் மெதுவாக, நீங்க ஒருவரை ஒருவர். ராகவ் அவனை நோக்கி திரும்பினான். அஜய், மீரா யாருன்னு தெரியுமா? அஜயின் இதயம் ஒரு நொடி நின்றது. அவன் உதடுகள் துடித்தன. அவங்க என் காதலி. ராகவ் தலையசைத்தான். அவள் அதைவிட அதிகம். அவன் மெதுவாக திரும்பி மீராவை பார்த்தான். மீரா அங்கேயே நின்றாள். அவள் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. அது ஒரு கல் முகம். ஆனால் அந்த அமைதி அதே வேளையில் பயம் தரும் அமைதி. மீரா சிரிக்கவில்லை, கோபப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை. அவள் ரொம்ப மெதுவாக அந்த நாற்காலியில் கட்டப்பட்டிருந்த பெண்ணை நோக்கி நடந்தாள். பிணைப்புகள் மெதுவாக அவிழ்ந்தன. பெண் கத்தவோ ஓடவோ முயற்சி செய்யவில்லை. அவள் கண்களில் அவசரமும் அச்சமும் இருந்தது. அவள் குரல் மெலிந்தது. நான் 2 வாரமா இந்த வீட்டில் தான் இருந்தேன். அஜய் அதிர்ந்தான். யார் பண்ணது? அனிதா மெதுவாக, யாரும் இல்லை. எங்களை எல்லாம் சேர்த்தவளும் எங்களை பிரித்தவளும் எல்லாம் அவள்தான். அஜய் திகைத்தான். இதற்கு என்ன அர்த்தம்? ஆனால் மீரா முன்பே பேசினாள். ஒண்ணுமில்ல அஜய், நீ அவளை வாழ வைப்பவர் மட்டுமே. அவள் சொன்ன அந்த வரியில் அஜய் முழுவதுமாக குழம்பினான். மீரா உட்கார்ந்தாள். அவள் கைப்பந்துகளை ஒன்றின் மேல் ஒன்று வைத்தாள். அவள் இப்போது கதை சொல்ல போகும் ஒருவரின் அமைதியில் இருந்தாள். அவளது கண்கள் இருளின் ஆழத்துடன் இருந்தது. அஜய், நீ காப்பாற்ற தவறிய மற்றும் காப்பாற்றின அனைத்து மனிதர்களும் ஒரு குழுவின் அங்கம். அஜய் மூச்சு திணறினான். எந்த குழு? உயிரை முடிக்க நினைக்கும் மனிதர்களின் குழு. நான் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்யவில்லை அஜய், நீ அவர்களை காப்பாற்ற வேண்டும். இதுதான் எனது திட்டம். அஜய் நிலை தடுமாறினான். அதுக்கு என்ன காரணம்? ஏன் நான்? மீரா மெதுவாக எழுந்தாள். அவள் அஜயின் கண்களை நேராக பார்த்தாள். அவள் கை அவன் கன்னத்தில். ஏனென்றால் ஒரு மனிதன் உயிர் ஆபத்து என்று தெரிந்தால் உன் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்றால் உன் மனநிலை எப்படி இருக்கும்? அதை உயிரை காப்பாற்றிவிட்டால் உன் மனநிலை எப்படி இருக்கும்? நான் அதை பார்க்க விரும்பினேன். அஜய், நீயும் வாழ்வை வெறுத்தவன். உன் உயிரை விட முயற்சி செய்தவன். இதை அறிந்துதான் உன்னுடன் பழகினேன். தனது வாழ்வையே வெறுப்பவன் அடுத்தவருக்கு ஒரு ஆபத்து என்றால் உதவுவானா என அறிய விரும்பினேன். அஜயின் தலையில் இடி விழுவதைப் போன்று ஒரு உணர்வு. அவன் கால்கள் தள்ளாடியது. கண்கள் நீரால் நிரம்பியது. வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவரவில்லை. அனைத்தும் உண்மைதான். அவன் வாழ்க்கை ஒன்றும் கட்டமைக்கப்பட்டதில்லை. எல்லாம் அழிந்து போனது. ஆனால் மீராதான் அவன் வாழ காரணம். அவளை அவன் பிடித்தது அன்பால் இல்லை, ஆதரவுக்காக. அவள் அதை கண்டாள், அதை பயன்படுத்தினாள். அறையில் ஒரு கடுமையான அமைதி. யாரும் சத்தம் போடவில்லை. ஆனால் அந்த அமைதியே புயல் எழுமுன் காற்று மாதிரி பயம் உணர்த்தியது. அஜய் மெதுவாக நாற்காலியில் அமர்ந்தான். மீராவை பார்த்தான். ராகவ் சுவரை சாய்ந்து நின்றான். அனிதா மூச்சை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாள். அவள் இப்போது பேச தயாரானாள். இந்த கதை 1 வருடம் முன் ஆரம்பிச்சது. நகரத்தின் ஓரம் அமைந்திருந்த மனவள ரீதி சிகிச்சை மையம். வெளியில் சிரிப்பும் அமைதியுமான மேடை. ஆனால் உள்ளே துன்பத்தில் மூழ்கிய ஆத்மாக்கள். அந்த மையத்தில் உயிரை முடிக்க நினைத்தவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். உயிரை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து மீண்டு வாழ. மீரா அங்கே தன்னார்வ தொழிலாளி. ராகவ் அந்த மையத்தின் சார்பு மனநல அதிகாரி. அனிதா அங்கிருந்த நோயாளிகளில் ஒருத்தி. அந்த மையத்தில் ஒரு பயங்கர தருணம் நடந்தது. ஒரு பெண். அவளுக்கு மனவலி மிகுந்தது. யாரும் உதவ முடியாத அளவுக்கு.
அவள் ஒரு நாள் சிரித்து அடுத்த நாள் அமைதியாக, அடுத்த நொடி அவள் உயிரை முடித்து கொண்டாள். அனைத்தும் அமைதியாக நடந்து முடிந்தது மீராவின் கண் முன்னால். அந்த நொடியில் மீராவின் மனது சிதறியது. அவள் தன் கைகளை பார்த்தாள். அவள் உதவ முடியவில்லை. அவள் குரல் கூட வரவில்லை. அவளது மூளை ஒரே கேள்வி மட்டுமே கேட்டது. மக்கள் ஏன் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள்? அவர்களாலேயே அவர்களின் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது. அந்த சிந்தனை அவளை முழுக்க மாற்றிவிட்டது. அவள் இனி மனதை காப்பாற்றவில்லை, அவள் மனதை சோதிக்க ஆரம்பித்தாள். ராகவின் குரல், மீரா, இது சிகிச்சை இல்லை. அவனது கண்களில் வலி இருந்தது. அப்போ நீ மக்களை காப்பாற்றின, ஆனால் இப்போ நீ அவர்களை உன்னோட கதையில் விளையாட்டு பொம்மைகளாக மாத்துற. மீரா அவனை நோக்கி திரும்பினாள். வாழ்வு ஒரு கிணறு ராகவ். நான் அவர்களை தள்ளவில்லை, அவர்கள் தாங்களே விழுந்தார்கள். அஜய் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். வலையில் சிக்கிய பறவை போல் அவன் மனது துடித்தது. இனி நடக்கப் போவது என்ன?